கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் உத்தவேகமாக சொல்கிறேன். ஓகேங்களா? இன்னும் 2 நிகழ்ச்சி இருக்கும். வயது 90 வயசு, என்னை விட 3 வயது ஜாஸ்தி. தொடர்ந்து ஆரம்பத்தில் இருந்து நடந்த இந்த விழாவிற்கு தொடர்ந்து வர்றாங்க. இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக வந்திருக்காங்க. அவங்க எப்போ வந்தாலும் பெரிய மகிழ்ச்சி. அவங்க நம்முடைய இந்த காவடி சிந்து விழாவுக்கு மேலே பெரிய பெரிய உள்ளவங்க. ஒரு நிகழ்ச்சி சங்கடப்படுத்திட்டார் வாத்தியார். ஓய்வில்லாமல் ஒரு விழாவை நடத்திட்டார். இப்போ பாராட்ட வேண்டியது. ஐயா அவர்கள் 5 நிமிஷம் ஆசீர்வாதம் கூறுவார்கள். அதற்கு பிறகு இவர்களுக்கு ஒரு அன்பளிப்பு அளிக்கலாம் என்று நினைக்கிறேன் உங்கள் சார்பாக. அனைவருக்கும் வணக்கம். காவடி சிந்து 14வது ஆண்டு செந்திக்குளம் அண்ணாமலை என்டிஆர் காவடி சிந்து இசை விழாவில் கலந்து கொள்வதை பெருமையாக நினைக்கிறேன். கைதிட மாட்டீங்களா? நீங்கள் தற்ற கைதட்டி எங்களுக்கு இல்லை, அண்ணாமலையார் காவடி சிந்தை உருவாக்கி கொடுத்த அண்ணாமலை வெற்றியாளருக்கு தருகிற பெருமை. ஐயா அவர்கள் வரதராஜ செட்டியார் அவர்கள் தான் தலைவர், இளங்குபுரன் கந்தசாமி அவர்கள் செயலாளர், ராமசுப்பிரமணியம் பொருளாளர். இவங்க எல்லாம் இருந்து 14 வருஷம் இந்த விழாவை சிறப்பாக வச்சிருக்காங்க. அந்த 14 வருஷ விழாவில் நான் 10 வருஷம் கலந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்முடைய காவடி சிந்து பாடல்கள் உலகெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய எழுத்தும் அவருடைய இசையும் அவருடைய பாட்டும் மக்களுடைய மனதில் பதிந்ததால் தான் இவ்வளவு காலம் அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கும். தமிழ் இருக்கிற வரையில் அண்ணாமலை என்டிஆருடைய காவடி சிந்து வாழும் 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 என்பதை மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள. முத்தமிழ் இயல் இசை நாடகம் தமிழர்களுக்கு சொந்தம். 3 துறையிலையும் தமிழ் இருப்பதால் தான் தமிழ் இன்றைக்கு உலகமெல்லாம் வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இசை முதல்ல மனுஷன் பேச தெரியாது, அவன் சைகையில் தான் பேசணும். கையை காட்டி காலை காட்டி அதை காட்டி, அப்புறம் ஏன்டா இப்படி கையை காட்டணும்னு சொல்லிட்டு அதுக்கு வார்த்தைகளை தரணும். வா வா வாண்ணா, இப்படின்னா போ போ போனா, இப்படி எழுத்துக்கள் பேச்சாக வந்தது. ஆக அப்படி பேச ஆரம்பித்த பிறகு அவனால் சும்மா இருக்க முடியல, ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லி அதுக்கு கவிதைகள் எழுதினான், பாடல்கள் எழுதினான், தமிழ் இலக்கியங்களை படித்தான். அதுக்கு இசை சேர்த்தால் நன்றாக இருக்கும் என்று இசையை சேர்த்தான். இசையை சேர்த்து அந்த பாடல்கள் இருக்கும்போது இன்னும் இனிமையாக இருந்தது. அந்த இசையோடையும் பாடல்களையும் இன்னொரு விஷயத்தை கற்ற இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு அதுக்கு பிறகு அவன் அந்த கூத்து நடனம் இவைகளையெல்லாம் அந்த முத்தமிழிலே கற்றான். அதுதான் எல் இசை கூத்து என்கிற முத்தமிழாகும். அந்த முத்தமிழ் வரிசையிலே நம்முடைய அண்ணாமலை ரெட்டியார் அவர்கள் புதிதாக அந்த காவடி சிந்து என்கிற பாடல்கள் எழுதி தமிழகத்திலே மகிழ்ச்சியாக இருக்கிறவர்கள் தான் ஆடி பாடி காவடி சிந்து சுற்றி கொண்டு முருகனுடைய கோயிலுக்கு காவடி எடுத்து போனார். நடைப்பயணம் களைப்பாக இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அண்ணாமலை ரெட்டியாருடைய காவடி சிந்து பாடலை பாடிக்கொண்டு நடந்து போய் முருகனை தரிசிப்பதற்காக அண்ணாமலை ரெட்டியார் அந்த பாடல்களை எழுதி கொடுத்தார். அப்படிப்பட்ட அந்த பெருமகனாருடைய நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஓகே, தேவதி இங்க பாருங்க
ரேவதி, அடுத்து ராதா, ராஜலட்சுமி, வீரலட்சுமி, அடுத்து அபிநயஸ்ரீ, அழகு அபிநயஸ்ரீ, அடுத்து கனகலட்சுமி, தீபிகா,